வேணாலும் இன்னைக்கு ரெட் சட்னி பண்ணிடவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா, சின்ன வயசில் வந்து நீ எப்போவுமே ரெட் சட்னி சொல்லாத, ஒயிட் சட்னி சொல்லாத, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி சொல்லுவேன். இதே மாதிரி பழக்கப்பட்டிருக்காங்கல்ல. நிறைய பேருக்கு வந்து பச்சரிசி புழுங்கரிசிக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. ஏன்னா எங்ககிட்ட கேட்குறாங்க, நம்ம வயலில் பச்சரிசி விளையுமா இல்லை புழுங்கரிசி விளையுமான்னு கேட்குறாங்க. சரி, உனக்கு தெரியுமா ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு? ஒரு ஐடியா இருக்குது. இங்கே சொல்லு பார்க்கலாம். பச்சரிசினா ரா ரைஸ், சரி. புழுங்கரிசினா இட்லி ரைஸ். சொன்ன ஆன்சர் என்னமோ கரெக்டு தான், ஆனால் ஃபுல்லாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது. சரி, நம்ம வயலில் நெல் விளையுது, ஓகேயா? இப்போ அந்த அறுவடை செஞ்சுட்டு வந்துட்டு அதை அப்படியே மில்ல கொடுக்குறோம், எந்த ப்ராசஸும் பண்ணலை. அந்த ப்ராசஸ் என்ன? டீஹஸ்கிங் ப்ராசஸ். மில்ல கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அது மேலே இருக்கிற ஹார்டு ஸ்கின்னை மட்டும் எடுத்துருவாங்க. அப்போ உனக்கு கிடைக்கிறது ரா ரைஸ். இப்போ புழுங்கல் அரிசி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதே நெல்லை தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அது ஒரு கண்டிஷனில் பாயில் பண்ணுவாங்க குறிப்பிட்ட நேரம் வரன்னு. அது பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைஸ் வந்து ஹார்டாகிற அளவுக்கு அதை வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் மில்லில் போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட மேல் தோலை உரிப்பாங்க. ஸோ இந்த டீஹஸ்கிங் ஆன பிறகு கிடைக்கிறது நமக்கு புழுங்கல் அரிசி. இப்போ இட்லிக்கு நம்ம எப்பயுமே புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால யாருக்குமே புழுங்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட்லி ரைஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுதான் இந்த பிரச்சனை.